ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் இந்த தியானத்தில் வரவேற்கிறேன், இந்த பைபிள் ஸ்டடியில் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நம்ம மோசேயின் வாழ்க்கையில்தான் மோசேயின் வாழ்க்கையை தான் பைபிள் ஸ்டடி பண்ணுறது. அந்த பைபிள் ஸ்டடியை நமக்கு கண்டினியூ பண்ணாமல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 2ஆம் அத்தியாயம் 15 முதல் 21 வசனம். யாத்ராகமம் 2ஆம் அத்தியாயம் 15 முதல் 21 வசனங்கள். நமக்கு தெரியும், மோசே குற்றம் பண்ணி ஈஜிப்டின் மித்யானில் ஓடியது. அந்த காரியம்தான் இந்த வசனத்தில் சொல்றது. அந்த ஈவெண்ட் தான் இந்த வசனத்தில் கிளியராய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இங்கே பார்த்தால் முதல் காரியம் நமக்கு தெரியணும். அதற்கு 14ஆம் வசனங்கள் நம்மளை வாசிக்கும்பம் மோசே பயந்தது. மோசேக்கு ஒரு பயம் வந்தது. மோசே ஒரு தப்பு பண்ணியது. அந்த தப்பு பண்ணிய அப்புறம் அவருக்கு தெரியாது, வேற ஒரு ஆள் அந்த தப்பு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற ஒரு ஆள் அந்த தப்புக்கு காரியம் சொல்லும்போது தான், இந்த காரியம் எனக்கு தெரியும், இந்த காரியம் நீ இப்படி தப்பு பண்ணியது, இந்த காரியம் எனக்கு தெரியும். அந்த காரியம் கேட்டப்பந்தான் மோசேக்கு தெரிஞ்சது அவன் ஒரு தப்பு பண்ணியதுன்னு. முதல் தப்பு பண்ணியது, தப்பு பண்ணிட்டும் தப்பு பண்ணியது அப்படி நினைக்காம வேற ஒரு ஆள் அங்கே வந்து மோசையோடு, மோசே நீ இப்படி தப்பு பண்ணியதுன்னு சொல்லியப்பந்தான் இந்த தப்பு அவன் பண்ணியதுன்னு தெரிஞ்சது. அதற்காக தான் ரொம்ப பயம் அவன் வாழ்க்கையில் வந்தது. அந்த பயம் காரணம்தான் மோசே ஈஜிப்டின் மித்யானில் ஓடியது. பயம். இந்த நாட்களில் பார்த்தால் உலகத்தில் முழுவன் ஒரு பயம் இருக்கிறது. கொரோனாவின் பயம், COVID-19 பயம். அதற்காக தான் இந்தியாவில் எல்லாமே ஷட் டவுன். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த கொரோனா ரோகம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதற்காக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு பயம். மோசேயின் வாழ்க்கையிலும் ஒரு பயம். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் பார்த்தால் ഏറ്റവും அருமையான காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது அந்த பயத்தை மாற்றான் தான். இந்த உலகத்தில் வந்தப்பம், அவர் பிறந்தப்பம் சொர்க்கதூதன் கடந்து வந்து அங்கே சொல்றது, பயம் வேண்டாமா. அவன் மரித்த அப்புறம் 3ஆம் நாள் இந்த உலகத்தின் பரலோக உலகத்தில் போயப்பம் அங்கேயும் அந்த மெசேஜ் தான், பயம் வேண்டா, ஃபியர் நாட், பயம் வேண்டா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பயம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லியால் எதற்கு பயம் வேண்டாமா? பயம் வாழ்க்கையில் ஒரு அருமையான காரியம். ஆண்டவரின் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது ஆசீர்வாதம் தான் ஆகுமா? லாஸ்ட் வாரம் நம்ம அதுதான் நினைச்சது. பூவாவும் அந்த அந்த மற்ற அந்த காரியம் நம்ம லாஸ்ட் வாரம் பார்த்தது. அந்த நர்ஸுக்கு, அந்த ரெண்டு நர்ஸ் அங்கே இருந்தது. அவருக்கு ஆண்டவரின் பயம் இருந்தது. அதற்காக தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது. அதுதான் நம்மளை அந்த காரியம் நம்மளை வாசித்தது. ஒன்றாம் அத்தியாயம் அதற்கு 21ஆம் வசனம். அந்த வசனத்தில் தான் அந்த சிப்போராவும் பூவாவும்
அவர் தெய்வத்தை பயந்தது. அதற்காக தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது. அப்ப பயம் வேண்டாம் அப்படி சொல்லியால் எந்த பயம் வேண்டாம்? பயம் வேண்டாம், ஓகே, ஒன்றும் பயம் வேண்டாமா? அப்படிதான், அப்படி கிடையாது. பயம் வேண்டாம் அப்படி சொல்லியால் மரணத்தின் பயம் வேண்டாமா? காரணம், இயேசு அந்த மரணத்தை வெற்றி பண்ணியது. மரணமோ உம்முடைய ஜெயம் எங்கேன்னு அவர் கேட்டது. அந்த கேள்வி கிறிஸ்தவ மக்களுக்கும் இருக்குது. அப்ப நமக்கு பயம் மரணத்தை வேண்டாமா? ஆண்டவரை பயக்கணுமா? ஆண்டவரின் ஊழியம் பண்ணுன ஆண்டவரின் ஊழியக்காரை பயக்கணுமா? அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? அவருக்கு அவருடைய விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டாமா? அப்ப அந்த பயம் எல்லாமே வேணும். பிள்ளைகள் அப்பா அம்மாவை பயக்கணுமா? இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை பயக்கணுமா? പക്ഷെ എന്താ ഭയം വേണ്ട அப்படி கேட்டால் மரணத்தின் பயம் வேண்டாமா? அதுதான் fear not for God is with us. பயம் வேண்டாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது. இந்த மரணத்தின் மேலே ஆண்டவரின் கிருபை நம்ம கூட இருக்கும். அதுதான் இங்கே மோசேயின் வாழ்க்கையில் பார்த்தால் ஒரு மரணம் பயம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஒரு மரண பயம். அந்த மரண பயத்துக்காக தான் அவன் ஈஜிப்டில் மித்யானில் ஓடியது. ஈஜிப்டும் மித்யானும் பார்த்தால் ஒரு 320 கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஈஜிப்ட் தேசத்தின் கடைசி பார்டர் தாண்டி தான் மித்யான் வருமா. அவன் மித்யானில் ஓடியது. எதற்காக அவன் மித்யானில் தான் ஓடியது? அங்கே வேற அநேக தேசம் இருந்தது. எதற்காக தான் மோசே மித்யானில் தான் போயது? ஜெனசிஸ் ஆதியாகமம் வாசிக்கும்பம் 25 அத்தியாயம் 1 முதல் 6 வரை வாசிக்கும்பம் நமக்கு தெரியும், அப்ரஹாமும் கேத்துராவும் அவருடைய மக்கள் தான் மித்யான். அந்த மித்யான் அப்ரஹாமும் கேத்துராவுக்கும் கிடைச்ச ஒரு மகன் தான் மித்யான். அந்த மித்யான் அந்த தேசத்தில் தான் மோசே போயது. எதற்காக கேட்டால் 400 வருஷம் இந்த இஸ்ராயல் மக்கள், இந்த யகூதர், அவர் ஈஜிப்டில் இருந்தது. ஆண்டவர் அப்ரஹாமோடு, இசஹாக்கோடு, யாக்கோபோடு எப்படி பேசியது, அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் ரெவலேஷன் கொடுத்தது, அதெல்லாமே அவர் மறந்து போயது. இந்த மித்யானில் மோசே திரும்பி எத்தியப்பம் மோசைக்கு தெரியணும் ஆண்டவர் அப்ரஹாமோடு எப்படி ஒரு ரிலேஷன் பண்ணியது. மித்யான் அவர் ஒரு நோமேடிக் கம்யூனிட்டி தான். அவர் ஒரு பாஸ்டரிங் கம்யூனிட்டி தான். அவர் ஒரு மீப்பராக கம்யூனிட்டி தான். மீப்பரின் வாழ்க்கையில் பார்த்தால் அவர் ஆண்டவரை ரொம்ப டிபெண்ட் பண்ணுமா. காரணம் ஆண்டவர் தான் காரியம் பார்க்கணும். இங்கே பாஸ்டர், இங்கே புல் எல்லாமே போகும்போது இங்கேருந்து வேற ஒரு தேசத்தில் வேற ஒரு ஸ்தலத்தில் ஆடாயிட்டு அவருக்கு போனோமா, மாடாயிட்டு அவருக்கு போனோமா. அப்போ ரொம்ப ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுன ஒரு கம்யூனிட்டி தான் நோமேடிக் கம்யூனிட்டி. அப்போ அந்த காரியம், அந்த கம்யூனிட்டி அப்ரஹாமின் வாழ்க்கையில் பார்த்தால், இசாக்கின் வாழ்க்கையில் பார்த்தால், யாக்கோபின் வாழ்க்கையில் பார்த்தால், அந்த டிபெண்டன்ஸ், ஆண்டவரின் மேலே அந்த டிபெண்டன்ஸ் அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. പക്ഷെ அந்த காரியம் இந்த ஈஜிப்டில் எல்லாமே இருக்குது.
ஆகாரம் இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, வேலை இருக்கிறது. இந்த 400 வருஷத்தில் அந்த டிபெண்டிங் ஆஸ்பெக்ட் ஆன் காட் அது அவர் மறந்தது, அது அவருக்கு லாஸ் ஆயது. அதற்காக தான் ஆண்டவர் மோசே மித்யானில் தான் கொண்டு போகுது. அவன் வாழ்க்கையில், இஸ்ரேலின் வாழ்க்கையில் லூசாய, லாஸ்டாய அந்த ரிலீஜியோசிட்டி, அந்த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் அவருடைய வாழ்க்கையில் திரும்பி கிடைக்குவான் தான். எதற்காக இந்த கோவிட் இந்த உலகத்தில் வந்ததுன்னு கேட்டால், ஆண்டவர் இனியும் அதிகமாக ஆண்டவரின் பிள்ளைகள் டிபெண்ட் பண்ணணும். பெரிய சர்ச்சு வந்தது, விசுவாசி இருக்குது, சர்ச்சில் விசுவாசி வந்தால் காரியங்கள் எல்லாமே ஓடுமா அப்படி நினைச்சு இந்த உலகம் முழுவன் என்னுடைய சர்ச்சில் தான் வரணும், என்ற சிட்டி முழுவனும் என்னுடைய சர்ச்சில் தான் வரணும் அப்படி நினைச்சு அநேக ஊழியக்கார் பிளான் பண்ணி அவருடைய கிங்டம் தான், ஓன் கிங்டம் தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு தான் இருந்தது. ஆண்டவரின் கிங்டம் கிடையாது, ஆண்டவரின் ஊழியம் கிடையாது. சொந்த ஊழியம் வச்சு சொந்த காரியம் தான் பண்ணிக்கொண்டிருந்தது. இங்கே பாரு, இப்போ சர்ச் இருக்குது, பாஸ்டர் இருக்குது, പക്ഷെ ആരും വിശ്വാസികൾ സഭയിൽ വരാമ ഒരു സൂനല വന്നത്. ഉപദ്രവം கிடையாது, there is no persecution, ഉപദ്രവം கிடையாது. ഒരു சின்ன ஒரு வைரஸ் வந்து இந்த உலகத்தை இப்படி மாற்றியது, இந்த உலகத்தின் சைக்கிளை இப்படி மாற்றியது, இந்த உலகத்தின் ஒர்க்கை இப்படி மாற்றியது. ஒரு சின்ன வைரஸ் அதுதான். எதற்காக? நம்மளுக்கு தெரியணும், ஆண்டவரின் முன்னாடி நம்ம யாருமே கிடையாது. ஆண்டவரின் முன்னாடி നമ്മൾ ഒരു ചിന്ന ആണ്ടവരിൻ പിള്ള മട്ടുമേ. ஆண்டவர் தான் நம்மளை எடுத்தது, ஆண்டவர் தான் நம்மளை ஷேப் பண்ணியது, ஆண்டவர் தான் நமக்கு ஊழியம் தந்தது. எதற்காக இந்த ஊழியம் தந்தது? வேற ஊழியக்காரோடு சண்டை போடானா அல்ல, ஆண்டவரை குறித்து வேற ஆண்டவரை தெரியாம இருக்கிற ஆள்காரோடு சொல்லான். ஆண்டவரை தெரியாம இருக்கிற ஆள்காரோடு ஆண்டவரின் கிரியைகள் பேசான். ஆண்டவரின் கையாய் மாறுவான், ஆண்டவரின் காலாய் மாறுவான், ஆண்டவரில் வாயாய் மாறுவான். ஆண்டவர் 2000 வருஷம் முன்னாடி எந்த வேலை செய்தது அந்த வேலை கண்டினியூ பண்ணுவான். அவர் எங்கே போயது அங்கே எல்லாமே ஜனம் அவர் கூட இருந்தது, ஜனம் அவர் கூட இருந்ததுன்னு சொல்லியால் கடைசி நாட்களில் பார்த்தால் யாருமே கிடையாது. அவருக்கு தெரியும், நான் க்ரூஸில் போகும்போது என் கூட யாரும் இல்லை, யாரும் கிடையாது, ஒரு சிஷ்யன் கூட அங்கே இல்லை. only the beloved 6 disciple. அது தூரேன்னு பார்த்தது, அது எத்தனை தூரேன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட நம்பிக்கையோடு ஜனத்தை ஸ்நேகத்தோடு அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சு அவருடைய அவசியங்களை சந்தித்து தான் இயேசு வேலை செய்தது. he was a man for others. அப்படிதான் நம்மள செய்யணுமா? மோசே மித்யானில் வந்து அப்புறம் அவன் ஒரு கிணறு சைடில் வந்து அவன் அங்கே இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே எந்தோ நடந்தது. 16ஆம் வசனம் நம்மளை வாசிக்கும்போது, now a priest of Midian had 7 daughters. 7 குமாரியத்திகள் அவருக்கு கிடைச்சது. அந்த குமாரிகள், they were shepherds, they were taking care of their sheep. அவர் மேய்ப்பர், 7 குமாரி மேய்ப்பர். அவர் அங்கே கடந்து வந்தது. அங்கே அவர் கடந்து எதற்காக அங்கே கடந்து வந்தது? அங்கே தண்ணி இருக்கும்,
அங்கே தண்ணி இருக்கும், அங்கே கிணறு இருக்கிறது, there is a well, அந்த கிணறுக்குள்ளே தண்ணி இருக்கிறது. அந்த தண்ணிக்காக தான் அவர் அங்கே வந்தது. அவர் அங்கே வந்தப்போ அவர் மோச அங்கே இருக்கிறது. அவர் அங்கே கடந்து வந்து தண்ணி எடுக்க அந்த நேரத்தில் அங்கே வேற ஷெப்பர்ட்ஸ் அங்கே கடந்து வந்தது. அங்கே தண்ணி கம்மி தான். அப்போ அந்த ஷெப்பர்ட்ஸ் அங்கே கடந்து வந்து அந்த ஷெப்பர்ட்ஸ் அவருடைய ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்தது. இவரை எல்லாமே புஷ் பேக் பண்ணியது, இவரை எல்லாமே பின்னாடி போட்டது. இந்த 7 சகோதரி தான் முன்னாடி வந்தது, പക്ഷേ இவரை எல்லாமே பின்னாடி போட்டு அவர் வெள்ளம் எடுக்குது. அந்த நேரத்தில் மோச அங்கே வருது. அந்த நேரத்தில் மோச அங்கே வருது. மோசையின் வாழ்க்கையில் பார்த்தால் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் 2 தடவை அவனுக்கு கிடைச்சது. முதல் ஒரு ஈஜிப்தியன் இஸ்ராயல் மக்களை, இஸ்ராயல் மகனை ஒப்ரஸ் பண்ண அந்த நேரத்தில் அவன் எந்தோ செய்தது, அவன் அங்கே வந்து அந்த ஈஜிப்தியனை கொலை பண்ணியது. 2ஆம் தடவை ஒரு இஸ்ராயல் மக்கள் வேற ஒரு இஸ்ராயல் மக்களோடு சண்டை. அந்த நேரத்திலும் அவன் அங்கே கடந்து வந்து எதற்காக நீங்கள் இப்படி செய்யது. அப்போ 2 தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்பம் ஒரு லீடர்ஷிப் தான் அவன் ஞான் பெரிய ஆளு, அந்த ஒரு காரியம் ஞான் தான் பெரிய ஆளு. ஐ ஹாவ் த அத்தாரிட்டி டு டேக் ஆக்ஷன். என் வாழ்க்கையில் பவர் இருக்கிறது, என் வாழ்க்கையில் அத்தாரிட்டி இருக்குது, அதற்காக இந்த காரியம் எனக்கு செய்ய முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு யோசனை, அந்த யோசனையில் தான் அவன் தப்பு பண்ணியது. I am somebody higher. நான் தான் பெரிய ஆளு, பாக்கி எல்லாருமே சின்ன ஆளு. ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனு வந்தது. പക്ഷേ இங்கே பாரு, இங்கே அதுதான் கிடையாது. இங்கே ஒரு வித்தியாசமான மோசையின் வாழ்க்கையை நமக்கு பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான மோசையை நமக்கு பார்க்கலாம். அப்ரஹாமின் மகனாய மித்யான் வசிக்கிற அந்த தேசத்தில் வந்தப்பம் அந்த 320 கிலோமீட்டர் அவன் யாத்திரை பண்ணியப்பம் ஒரு சேஞ்ச் அவனுக்குள்ளே வந்தது. ஒரு சேஞ்ச். നമ്മുടെ வாழ்க்கையில் ഓരോരോ സർക്കംസ്டான்சஸ் വരുമ്പം നമ്മുടെ வாழ்க்கை சேஞ்ச் ஆகணுமா? നമ്മൾ ஆண்டவரோடு அதிகமாக பற்றி வரணுமா? ஆண்டவரோடு அன்போடு இருக்கணுமா? சேஞ்ச். இங்கே பாரு, ஒரு சேஞ்ச். இங்கே வசனம் சொல்றது, he rescued them. அவன் அவரை காப்பாத்தது. he rescued, ஒரு காப்பாக்கல். அவன் அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த அத்தாரிட்டேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், அந்த சுப்பீரியாரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் அதெல்லாமே மாறி ஒரு காப்பாத்தலின் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி ஒரு அம்மா பிள்ளைகளை காப்பாக்குமா, ஒரு அப்பா பிள்ளைகளை காப்பாற்றுமா, ஆண்டவரின் பிள்ளைகளை காப்பாக்குது. அப்படிதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கையாய் மாறியது. முதல் காரியம் அது மட்டுமே கிடையாது. அதற்கப்புறம் அவன் அங்கே வந்து அந்த ஆடுக்கு, அந்த மாடுக்கு எல்லாமே அவன் தண்ணி கொடுக்குது. ஒரு சர்விங் ஆட்டிடியூட், ஒரு கமாண்டிங் ஆட்டிடியூட் கிடையாது, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஆட்டிடியூட் கிடையாது, ஒரு சர்விங் ஆட்டிடியூட், ஒரு ஊழியம் அவன் பண்றது. ஊழியக்காரனாய் அவன் மாறியது அந்த மித்யான் தேசத்தில் வந்தப்போ. அந்த ஈஜிப்ட் தேசம் அடிமத்தத்தின் தேசம். அந்த ஈஜிப்ட் தேசம் பவரின் தேசம். அந்த ஈஜிப்ட் தேசம் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் தேசம். அந்த தேசம் விட்டு மித்யானில் வந்தப்போ மோசேயின் சுபாவம் தனியதாய் மாறியது. அவன் ஒரு சர்விங் ஆட்டிடியூட், ஒரு ஊழியக்காரனாய் அவன் மாறியது. இது அதற்கு தொடக்கம்தான், ஒரு பிகினிங். அவன் 40 வருஷம் போயது, பின்னாடி ஒரு 40 வருஷம் இருக்குது. அந்த 40 வருஷத்தின் பிகினிங் அவன் இங்கே வச்சது. ஒரு சர்விங் ஆட்டிடியூட் அவன் இங்கே கிடைச்சது.
அவன் அந்த தண்ணி எல்லாமே கொடுத்து அந்த குமாரிகள் திரும்பி வீட்டில் போகுது. அவர் வீட்டில் போயப்போ அப்பா அவரோடு கேட்கிறது, எதற்காக இன்னைக்கு ரொம்ப எழுப்பம் வந்தது, ரொம்ப ஏர்லி கடந்து வந்தது, என்னைக்கும் ரொம்ப லேட் ஆகுமா, இன்னைக்கு ரொம்ப ஏர்லி கடந்து வந்தது எதற்காக? அப்ப அவர் சொல்றது, ஒரு ஈஜிப்தியன் வந்து என்னை காப்பாத்தது. ஒரு ஈஜிப்தியன். மோசைக்கு தெரியாது. மோச நினைச்சது அவன் ஒரு இஸ்ராயல் மக்கள் தான். He thought that he is a Hebrew. പക്ഷേ അവൻ ഒരു ഈജിപ്ഷ്യനായി இந்த 40 வருஷத்தில் மாறியதெന്ന് காரியம் மோசைக்கு தெரியாம இருக்கிறது. அந்த ஈஜிப்தின் சுபாவம், அந்த ஈஜிப்தின் ரீதி, அந்த ஈஜிப்தின் லைஃப் ஸ்டைல் அதெல்லாமே மாறணுமா? அதற்காக தான் ஆண்டவர் அவனை மித்யானில் கொண்டு வந்தது. அந்த ஈஜிப்ட் மாறி ஆண்டவர் அந்த மித்யானி அந்த மோசைக்கு உள்ளே வரணும். அதற்காக தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தது. அப்போ ஜெத்ரோ கேட்கிறது, ரூவல் கேட்கிறது, பிரிங், இன்வைட் ஹிம், அவனை இங்கே இங்கே விழிச்சு இன்னைக்கு நம்ம கூட அவன் போஜனம் பண்ணாமா அப்படி சொல்லி மோசே அந்த வீட்டில் வந்தது. மோசே அந்த வீட்டில் வந்தது. அந்த வீட்டில் வந்து மோசைக்கு அவர் போஜனம் கொடுத்தது. மோசே 40 வருஷம், அநேக வருஷம் அந்த அருமனையில் இருந்தது. அந்த அருமனையில் சதாச்சாரம், அந்த அருமனையில் இருக்கின்ற ஹேபிட்ஸ் அதெல்லாம் மோசைக்கு இருக்கும். அந்த சாப்பாடு அங்கே கொண்டு வந்தப்போ மோசே ரொம்ப 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 சிஸ்டமேட்டிக்காய், ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாய் அந்த சாப்பாடு சாப்பிட்டது, அந்த சாப்பாடு எடுத்தது. அந்த ஒரு காரியம் பார்த்தப்போ, அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்தப்போ ஜெத்ரோவுக்கு ரூவேலுக்கு தெரியும், இவன் ஒரு வித்தியாசமான ஆளு. அவர் சொல்லியது, இந்த முதல் நீ இங்கே தான் இருக்கு. அதற்கப்புறம் அவன் மகளும் மோசைக்கு கொடுத்தது. ஜிப்போரா மோசைக்கு கொடுத்தது. ஒன்றுமில்லாம பயத்தோடு மோசே இங்கே கடந்து வந்தது. பயத்தோடு தான் மோசே இங்கே கடந்து வந்தது. ஆண்டவர் அவன் ஒரு குடும்பம் கொடுத்தது, ஜெத்ரோவின் குடும்பம். ஆண்டவர் அவன் ஒரு பொன்றாட்டி கொடுத்தது, ஜிப்போரா. அது மட்டுமே கிடையாது, ஆண்டவர் அவன் ஒரு பிள்ளை கொடுத்தது. அங்கே 22ஆம் வசனம் வாசிக்கும்போது ஆண்டவர், Zipporah gave birth to a son and Moses named him Gershom, saying, I have become a foreigner in a foreign land. ஆண்டவரின் தேசம் மிதியான், ஆண்டவரின் அப்ரஹாமின் மகனாய மித்யானின் தேசத்தில் கொண்டு வந்தது. எதற்காக கொண்டு வந்தது? மோசஸை ட்ரெயின் பண்ணான், மோசஸின் வாழ்க்கை மாறான். அதுக்காக தான் மோசை அங்கே கொண்டு வந்தது. പക്ഷെ அது மோசைக்கு தெரியாது. மோசை இப்பவும் நினைக்கிறது, என்னுடைய தேசம் ஈஜிப்ட் தான், இங்கே நான் ஒரு பரதேசி தான். I am a foreigner here. அதுதான் எப்படி, எதற்காக தான் மோசே வெள்ளத்தில் எடுத்தவன். ஈஜிப்ட் பார்த்தால் எல்லாமே வெள்ளம், அந்த நைல் ரிவர் எல்லாமே, அந்த ஈஜிப்ட் தேசத்தில் எல்லாமே தண்ணி இருக்குது. இங்கே பார்த்தால் தண்ணியே கிடையாது. முதல் நாள் அவன் இங்கே கடந்து வந்தப்போ அந்த 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 வெல், அந்த கிணறுக்கு சைடில் தான் அவர் இருந்த, கிணறுக்கு சைடில் இருந்து அவன் கீழே பார்க்கும்போது எத்தனை கீழே பார்த்தாலும் தண்ணி பார்க்காம, தண்ணி தெரியாம இருக்குது. ஒரு டெசர்ட், மித்யான் என்று சொல்லியால் ஒரு டெசர்ட் தான், ஒரு வனாந்திரம். அங்கே தண்ணி கிடையாது. ஈஜிப்டில் ரொம்ப தண்ணி இருந்தது, போட்டில் எல்லாமே டிராவல் பண்ணாமா, இங்கே தண்ணியே கிடையாது. அவன் சொல்றது என் பேரு மோசே, தண்ணி எனக்கு வேணுமா, இங்கே தண்ணி இல்லாம இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அங்கே எல்லாமே இருந்தது, இங்கே ஒன்றும் இல்லாம இருக்கின்ற ஒரு சூழ்நிலை.
അവൻ இந்த தேசத்தில் இருந்தாலும் അവൻ്റെ മനം അവൻ്റെ ഹൃദയം அந்த ഈജിപ്തിൽ தான் இருந்தேன். എന്നൊക്കെ എനിക്ക് തിരുമ്പി ഈജിപ്തിൽ പോകാൻ முடியும், എനിക്ക് ഈജിപ്തിൽ പോകാൻ முடியுமோ இல்லையோ, இதுதான் அவன் யோசனை பண்ணிக்கொண்டு இருந்தது. ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த காரியங்கள் யோசனை பண்ணாம அந்த பின்னாடி காரியத்தை யோசனை பண்ணி தான் அவன் இருந்தது. ஆண்டவர் அவன் எல்லாமே கொடுத்தது. அவன் வேண்ட காரியங்கள் ஆண்டவரை கொடுக்கும்போழும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாம, ஆண்டவரே நீ எனக்கு தந்தது அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லாம அவன் சொல்றது, நான் ஒரு பரதேசியாய் மாறியது, ஐ ஆம் அ ஃபாரினர். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த ஆசீர்வாதம் அநேகம் இருக்குது. அநேக கோடி 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 ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நினைக்காது. வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை நினைச்சுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளை முன்னோடு பிரயாணம் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது. மோசேயின் வாழ்க்கையில் பார்த்தால் அப்படி செய்யாம ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த நன்மை அது தெனிச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் வேண்டது இது மட்டுமே, அதற்காக நன்றி, பாக்கி வேண்டது எல்லாமே ஆண்டவரின் கரத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு அர்ப்பணம் பண்றது. ஆண்டவரின் சித்தம் இருந்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாமே என் வாழ்க்கையில் வேணும். அப்படி ஒரு ஆட்டிடியூட் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்படி இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவருக்கு தெரியும், அதற்காக தான் நான் வீட்டில் இருக்குது. ഞാൻ വീട്ടിലിരിക്കുമ്പം